சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னுட்டு நீங்க வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ அடுத்த சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டுட்டு வரோம். சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போடும் பொழுதே அப்போ ஸ்டார்டிங்ல நூல் கொஞ்சமா விட்டுருக்கும். அந்த நூலை இந்த செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் போட்டுருந்த அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இந்த ஸ்டார்டிங் நூலை வச்சுட்டு அப்படியே நீங்க சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க. நான் வீடியோல எப்படி போட்டேன்னா அதே போலவே நீங்க சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் நூலும் உள்ளவே போயிடும். இந்த ரவுண்ட்ல கரெக்டா 12 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணும். 12 சிங்கிள் க்ரோஷெட் எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டா 12 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்சிடும். இப்போ இந்த ஸ்டிச்சில் இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக முதல்ல போட்டிருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை வெளியே இழுத்து இந்த ஸ்டிச் வழியா வெளியே இழுத்தோம்னா ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சிடும். ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்ச பிறகு இது போல ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. ரவுண்ட் போட்டு முடிச்ச பிறகு 11 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். 11 செயின் ஸ்டிச் ஒரே அளவுல போட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த லைனுக்கு மேலதான் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் நம்ம போட போறோம். சரியா ஒரே அளவுல போடலன்னா அந்த ஸ்டிச் சரியா வராது, அசிங்கமா இருக்கும். அதனால ஒரே அளவுல செயின் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. மொத்தம் 11 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். ரன்னிங் நூல்ல இந்த 2 லூப் வழியா எடுத்தா ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அடுத்ததா இருக்கிற ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சு ஒரு செயின் ஸ்டிச் பெட்டல் கிடைச்சாச்சு. அடுத்த பெட்டல் போடுறதுக்காக 11 செயின் ஸ்டிச் போடணும். முதல்ல எப்படி செயின் ஸ்டிச் ஒரே அளவா போட்டோமோ அதே போலவே போட்டுட்டே வரணும். 11 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச், இதுதான் முதல் ஸ்டிச், அதுக்கு அடுத்தது 2, இந்த 3வது ஸ்டிச், அதாவது ஸ்டிச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல போடணும். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்ல தான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுத்ததும் 2 லூப் இருக்கும்.